அனைவருக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை நியப்புறமும் வீட்ல இது மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் மீனா தெரிஞ்சுட்டு உடனே போய் அவங்களுடைய அத்தைக்கிட்ட சொல்லிடுறாங்க ரோகிணி. என்னமாச்சு ஆண்டி, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை ஆகுது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே மீனா தான். என்னது அந்த பூக்காரியானுவாங்க. ஆமா ஆண்டி, ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தாங்க. மீனா என்னடனா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க ஆண்டின்னுவாங்க. ஏ மீனா வாடிங்க அப்படின்னுவாங்க. அத்தை என்னாச்சு, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லைல்ல, எப்படியாச்சும் ரோகிணியை கஷ்டப்படுத்தணும், அதுதான் உன்னுடைய வேலை, உன்னுடைய நோக்கமே அப்படின்னுவாங்க. அத்தை எதுவாக இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆமா, மகாராணிக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் புரியும் போல, இல்லைன்னா உங்களுக்கு புரியாது போலன்றாங்க. அத்தை ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஓவரா நடிச்சிட்டு இருக்காது சரியா, உன்னால பாவம் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமான்றாங்க. சும்மா சும்மா ரோகிணியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, பேய் மாதிரி அவங்ககிட்ட வேஷம் போட்டு இது மாதிரி எல்லாம் பயப்படுத்திட்டு இருக்கியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அப்படியெல்லாம் மீனா ஏன் செய்ய போறா அப்படின்ட்டு முத்து ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.